Preeti, good morning. Good morning, Jeevita. அப்புறம் பிரீத்தி, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு என்ன டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேத்து டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆயுட்காலம் அதாவது லைஃப் ஸ்பான் வந்து அதிகமாகணும். நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓ வாவ், சோ சூப்பர். சோ யாருக்கெல்லாம் வந்துட்டு உயிர் மேல ஆசை இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த டாபிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஜீவிதா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்து ரொம்ப நாள் வாழணும்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிளா இருக்கணுமா? ஓ, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியுது. சிங்கிள்னாவே வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். சோ எந்த ரிலேஷன்ஷிப்லயும் கமிட் ஆகாம சிங்கிளா இருக்கணும், தனியாளா இருந்தா. அதுக்கு தனியாலாம் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு கிடையாது. ஓகே, கமிட்மெண்ட் ரொம்ப எடுத்துக்காம இருந்தோம்னா நம்ம சிங்கிளா ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பா பெண்களை சொல்றாங்க. அவங்களுக்கு தான் குடும்ப பாரங்கள் வந்து அதிகமாகுது. இன்கேஸ் அவங்க வந்து கமிட் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேமிலியை பாத்துக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைகள், அந்த மாதிரி கமிட்மெண்ட் மாறிட்டே இருக்கும். அவங்க ரொம்ப பிஸியாவே இருப்பாங்க. சோ அதனால பார்த்தனா அவங்களோட லைஃப் டைம் கம்மி ஆகும்னு சொல்ல வரியா? அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட இருப்பாங்க இல்லையா? சோ அதனால ஸ்ட்ரெஸ்லயே சீக்கிரமா அவங்க ஆயுசு குறைஞ்சிரும். சோ சிங்கிளா இருந்தாங்கன்னா அவங்கள பத்தியே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி அழகா இருக்கலாம், நம்ம என்னென்ன பண்ணலாம், நம்மள பத்தி நினைக்க சந்தோஷமா இருக்கும். சோ நீங்க சிங்கிளா இருக்கீங்களா பிரீத்தி? அழகா இருக்கீங்களா? ஓகே ஃபைன் பிரீத்தி, இந்த நாளோட சூரியோதயத்தை பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 6/6/2016 திங்கட்கிழமை, துர்முகி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:56 ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி துவிதியை. நட்சத்திரம் பகல் 12:36 வரை மிருகசீரிஷம், பிறகு திருவாதிரை. சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. பிரீத்தி, நீ எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னியோ அதே மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்பேன் அதிகமா ஆகணும்னா நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், லவ் யுவர் மாம். ஓகேவா? சோ அவங்க அம்மாங்களை வந்துட்டு யாரெல்லாம் அதிகமா நேசிச்சாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தோன்னா லைஃப் ஸ்பேன் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஹார்வர்ட்ஸ் மெடிக்கல் ஸ்கூல், அதாவது அந்த ஸ்கூல்ல வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூல்ல பார்த்தோன்னா எப்படி ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா 90% ஆஃப் மக்கள் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் பயங்கரமா வந்து 40 வயசுலேயே வந்து இறந்துடுறாங்க. அதாவது 40 வயசுலயே அவங்களோட ஆயுள் வந்து முடிஞ்சிடுது. இது எதனால அப்படின்றத ரிசர்ச் பண்ண உடனே இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்க அம்மாவை வந்து நல்லா நேசிச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் என்னதான் வந்து கல்யாணம் ஆயிட்டு போனாலுமே அவங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகும் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த 40 வயசுக்குள்ள வந்து மரணமானவங்க எல்லாமே வந்து அம்மா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்ல. எஸ், கரெக்டா. ஓகே, சூப்பரா சொன்னீங்க. உண்மையிலே வந்து நல்ல ஃபேக்ட் சொல்லிருக்கீங்க. எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தொடர்ந்து அடுத்து என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு இல்லையா? சோ அதோட பேர் காரணங்களும் சோஸ்திரங்களையும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருநாமத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாமம் ஓம் குருவிந்த மணிஸ்ரேணி கனத் கோடீர மண்டிதாயை நமக. தேவியினுடைய சதுர்புஜங்களை 4 திருக்கரங்களை சொன்ன பெரியவர்கள் தேவியினுடைய மிகச் சிறப்பு வாய்ந்த பேரழகை சொல்ல தொடங்கினார்கள். அப்படி தொடங்குகிற பொழுது தேவியினுடைய கூந்தலை மிக அழகாக சொன்னார்கள். அவருடைய செம்மை நிறத்தை சொன்னார்கள். இப்பொழுது தேவியினுடைய கிரீட வர்ணனை, தேவியினுடைய கிரீடம் எப்படி இருக்கிறது? குருவிந்த மணி என்று சொன்னால் பத்மராகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லிலான
நவரத்தினத்திலே ஒன்று பத்மராகம். பத்மராகத்தினாலே செய்யப்பட்ட அருமையான மணிகள். அவை மட்டுமல்ல, மற்றவற்றையும் சேர்த்து தேவியினுடைய மிக அழகான கிரீடத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த கிரீடம் எப்படி இருக்கிறது? பொதுவாக மகுடம், கிரீடம் என்பதெல்லாம் ஆண்கள் அணியக்கூடியவையாகவும் பெண்கள் அணியக்கூடியது கோடீரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மகுடம். இந்த மகுடத்திற்கு பெண்கள் அணிவதை தனியாக வைத்திருக்கிறார்கள். என்று சொன்னால் ஆண்கள் அணியக்கூடிய அந்த கிரீடம் அல்லது மகுடம் இருக்கிறதே, அது முழுமையாக கூந்தலை மறைக்கக்கூடியது. ஆனால் இந்த கோடீரம் என்று சொல்லக்கூடிய வகையான கிரீடங்கள் இருக்கிறது, இவை பெண்களுடைய கூந்தலை மறைக்காமல் அழகாக இருக்கக்கூடியவை. ஆகையினாலே கோடீரம் என்று சொன்னார்கள். குருவிந்த மணிஸ்ரேணி கணத் கோடீர மண்டிதாயை நமக. இந்த கோடீரத்தை தேவி அணிந்து கொண்டிருக்கிறாள். பத்மராகம் என்று சொல்லக்கூடிய அபூர்வமான அந்த நவரத்தன கற்கள் இருக்கிறதே, அதனை அணிந்து கொண்டு கிரீடத்திலே தேவி மிக அழகாக காட்சி தருகிறாள். தேவியினுடைய திருமுக மண்டலத்திலே நாம் கூந்தலை சிந்தித்தோம். அருமையான அழகான கூந்தலிலே சம்பகம், அசோகம், பொன்னாகம், சௌகந்திகம் என்று சொல்லக்கூடிய மலர்களை தேவி மிக அழகாக சூடி மிக அழகாக பின்னலோடு இருக்கிறாள். அதன் மேலாக தேவியினுடைய கோடீரம் என்று சொல்லக்கூடிய கிரீடத்தை அணிவித்து நாம் அழகு பார்க்கிறோம். இந்த கோடீரம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரீடம் இருக்கிறதே, இதனை சிந்திப்பதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், நமக்கு ஆழ்ந்த பக்தி வருகிறது என்று பெரியவர்கள் இதற்கு பலனாக சொல்லுகிறார்கள். இதனை சிந்திப்பதன் மூலமாக கிரீடம், தேவியினுடைய கிரீடத்தை பார்க்கிறோம். 2 விதமான வர்ணனைகள் இந்த உலகத்திலே சொல்வார்கள். ஒன்று பாதாதி கேச வர்ணனை, மற்றொன்று கேசாதி பாத வர்ணனை என்று சொல்வார்கள். பாதத்திலே இருந்து அப்படியே மிக அழகாக கேசம் வரைக்கும் வர்ணித்து கொண்டே போவது, மற்றொன்று கேசத்திலே இருந்து பாதம் வரைக்கும் வர்ணித்து கொண்டே போவது. இப்பொழுது தேவியினுடைய கேசத்தை வர்ணனை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். தேவியினுடைய கேசத்தை தொடர்ந்து அதிலே இருக்கக்கூடிய கிரீடத்தை நாம் வர்ணிக்கிறார்கள். அதிலே பத்மராகம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த மணிகள், அந்த அழகான கிரீடம், தேவியினுடைய கிரீடத்தை பார்க்கிற பொழுதே நம்முடைய மனதிலேயே ஒரு உயர்ந்த எண்ணம், அது உயர்ந்த இடத்துல இருப்பதல்லவா. ஆகையினாலே உயர்ந்த வகையான பக்தி இந்த உலகத்திலே மனிதனுக்கு ரொம்பவும் அவசியமான விஷயம் பக்தி. இந்த பக்தி இருந்தால் என்ன நடக்கும்? பல பேர் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், கோயிலுக்கு போகிறார்கள், பக்தியாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள், கட்டுக்கட்டாக விபூதி பூசியிருக்கிறார்கள், குங்குமம் வைத்திருக்கிறார்கள், திருமண் பூசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர்களிடத்திலே சற்று நெருங்கி போனால் கோபமாக பேசுவார்கள், படபடவென்று பேசுவார்கள். நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், ஆகையினாலே யாரிடத்திலும் சிரிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் பக்தி எது என்று சொன்னால் அமைதியாக இருப்பது, அன்பாக இருப்பது, புன்முறுவல் பூப்பது, பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்கு தொண்டு செய்வது, இதுதான் பக்தியினுடைய அடையாளங்களாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பக்தியாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக கோபப்படக்கூடாது. பக்தியாக இருக்கிறவர்கள் யாரிடத்திலும் படபடவென்று பேசக்கூடாது, யாரையும் ஒதுக்கக்கூடாது. மிக அழகாக மகாகவி பாரதி பக்திக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவான். பக்தி உடையார் காரியத்தில் பதறார். அவங்கள்ட்ட டென்ஷனே இருக்காதாம். பக்தி உடையார் காரியத்தில் பதறார். அது எப்படி இருக்குமாம்? ஒரு விதையை இந்த உலகத்திலே போட்டுவிட்டால் அந்த விதையை முளைத்து வருகிற வரை எப்படி பொறுமையாக இருந்து பார்க்கிறார்களோ அப்படி பொறுமையாக இருப்பார்களாம். ஒரு குழந்தை இடத்துல ஒரு அப்பா விதையை கொடுத்தார். அந்த விதையை கொடுத்து விட்டு அந்த குழந்தையை பார்க்கிறது, தினசரி ஓடி 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 சென்று பார்க்கிறது. பார்த்தால் 1 வாரம் ஆனது, 10 நாள் ஆனது, அந்த விதை முளைக்கவே இல்லை. அப்பா கேட்கிறார், ஏனப்பா நாம் 2 பேரும் சேர்த்து அந்த விதையை போட்டோமே, தினசரியாக நீனும் ஓடி பார்க்கிறாயே, அது ஏன் விதைத்தது ஏன் முளைக்கவில்லை என்று கேட்கிறார். அந்த குழந்தை சிரித்து கொண்டே சொன்னது, நான் அப்பா தினசரி நான் போய் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய விதை போட்ட இடம் இருக்கிறதே, அதை தோண்டி பார்த்து அந்த விதை நன்றாக இருக்கிறதா என்று திரும்ப ஒவ்வொரு நாளும் தோண்டி தோண்டி பார்த்துவிட்டு வைத்துவிட்டு வருகிறேன். ஆகையினாலே நான் அது நன்றாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதாம். தந்தை சிரித்து கொண்டே சொன்னார், விதையை நாம் உள்ளே போட்டுவிட்டால், அதை உள்ளே வைத்து விட்டால் திரும்ப தோண்டி பார்க்கக்கூடாது. அது முளைக்கின்ற வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். தினசரி நீ தோண்டி கொண்டே இருந்தால் எப்படி விதை முளைக்கும் என்று கேட்டாராம். அப்படித்தான் நாம் பொறுமையற்று இந்த உலகத்திலே இருக்கிறோம். அதுவும் கையிலே ரிமோட் வந்த பிறகு நம்மிடத்திலே பொறுமை என்பது ஒரு நூல் கூட இல்லாமல் போனது.
ஒருவருக்கு ஃபோன் செய்ய முயற்சி செய்தால் அது பிஸியாக இருந்தாலே நம்முடைய முகம் சுருங்கி போய்விடுகிறது. அவர் உடனடியாக கிடைக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் உடனடியாக இன்ஸ்டன்ட் என்று சொல்லுகிறார்களே, அப்படி உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நாம் ஃபாஸ்ட் ஃபுட்டிலே நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் பொறுமை இருக்கிறதே, அது பக்தி இருந்தால் பொறுமை இருக்கும் என்று சொல்லுகிறான் மகாகவி பாரதி. பக்தி உடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார். உலகில் சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன், வித்தைக்கு இறைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியனையே என்று கேட்பான் பாரதி. என்னை மேன்மையான தொழிலே என்னை பணியை செய்யவாய், எனக்கு என்ன தொழில்? நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நங்குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய் என்று சொல்லுவார். எனக்கு என்ன தொழில்? கவிதை. மற்றொன்று என்னது? நாட்டிற்காக உழைத்தல். மற்றொன்று என்னது? எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல் என்று சொல்லுவார். அப்படி அந்த பக்தி இருக்கிறதே, பக்தி என்று சொன்னால் எப்படி பக்தி? மாணிக்கவாசகர் கேட்பார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்தூரை எம் கூத்தா உன் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று கேட்பார். எப்படி ஒரு பசுவினுடைய மிகப்பெரிய தன்மையான அன்பு இருக்கிறதே, அந்த அன்பு அதனுடைய கன்றுக்குட்டி இடத்துல எப்படி இருக்கிறதோ, அந்த கன்றுக்குட்டி வந்து முட்டி பால் குடிக்கிற பொழுது அதனை தன்னுடைய நாக்கினாலே நீவி விட்டு மிக அழகாக அந்த அன்பை வெளிப்படுத்துமே, அப்படி கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டும். நான் மனிதன் போல இருக்க வேண்டாம், மனிதனை விட அடுத்த அறிவு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பசு போலே நான் இருக்க வேண்டும் என்று கேட்டார் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்கிறோம். ஒரு முறை பக்தியில் யார் பெரியவர்கள், நான் பெரியவனா நீ பெரியவனா என்று மிகப்பெரிய சிந்தனை வந்துவிட்டது கானகத்திலே திரௌபதிக்கும் பீமனுக்கும். பீமன் சொல்லுகிறான், என்னை போல கிருஷ்ண பரமாத்மாவிடத்தில் யாரும் பக்தி உடையவர்கள் கிடையாது என்று சொல்லி. ஆனால் திரௌபதி சொல்லுகிறாள், நான் தான் எம்பெருமானிடத்திலே பக்தி அதிகமாக இருக்கிறது, ஆகையினாலே தான் நான் அழைத்தவுடன் எனக்கு மிகப்பெரிய அளவிலே தொடர்ந்து சேலைகளை அழித்து என்னுடைய மானத்தை காப்பாற்றினார் என்னுடைய அண்ணா கிருஷ்ண பரமாத்மா, ஆகையினாலே நான் தான் பக்தியிலே சிறந்தவள் என்று திரௌபதி சொல்லுகிறாள். இப்பொழுது யார் பக்தியிலே சிறந்தவர் என்பதை யார் நிரூபிப்பது? பக்தியிலே நான் சிறந்தவன் என்று சொன்னாலே அது தவறாக அமைந்துவிடும். ஏனென்று சொன்னால் நான் சிறந்தவன் என்று சொன்னாலே அங்கே தலைக்கணம் வந்து விடுது, ஈகோயிசம் வந்து விடுகிறது. அப்படி நான் சிறந்தவன் என்று யாரும் சொல்ல முடியாது. பக்தியிலே பெரியவர்கள் இந்த உலகத்திலே எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். ராமானுஜர் திருமலைக்கு எழுந்தருளுகிறார். அப்படி திருமலைக்கு எழுந்தருளுகிற பொழுது அவரை வரவேற்பதற்காக அவருடைய மாமாவாக இருக்கக்கூடிய திருமலை நம்பிகள் இருக்கிறார்களே, அவர்களே வந்தார்களாம். அப்படி வந்தவுடனே ராமானுஜர் கேட்கிறார், திருமலையிலே இருந்து சாதாரணமாக சிறியவராக யாரையாவது அனுப்பி இருக்கக்கூடாதா என்று கேட்டவுடனே நம்பிகள் சொன்னார்களாம், திருமலை முழுமையாக தேடினேன், என்னை விட சிறியவன் யாரும் அங்கே இல்லையே என்று சொன்னாராம். அப்படி பெரியவர்கள் பணிவார்கள், பணியுமாம் என்றும் பெருமை என்று சொல்லுவானே வள்ளுவன். அதுபோலத்தான் யார் பக்தியிலே சிறந்தவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். பரமாத்மா அங்கிருந்து வந்து விட்டான், ஓ இது கிருஷ்ண பரமாத்மாவே வந்து விட்டானே, நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பார்க்கிறாள், வேகமாக நடந்து வந்ததினாலே என் கால்கள் வலிக்கிறது, என் கால்களுக்கு சற்று வெந்நீர் போட்டு ஒத்தடம் கொடுத்தால் தேவையில்லை, ஆகையினாலே திரௌபதியை நீ என்ன செய்ய வேண்டும், நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை உடனடியாக எனக்கு வெந்நீர் போட்டுத்தா. திரௌபதி என்ன செய்கிறாள்? பீமனை நோக்கி ஒரு பார்வை பார்க்கிறாள். பீமனை பார்த்த உடனே திரௌபதி என்ன சொல்லுகிறாள்? நீ வெந்நீர் போட்டு தர வேண்டும் என்று சொல்லி பீமன் உடனடியாக ஒரு அண்டாவை எடுத்து தண்ணீர் ஆற்றிலிருந்து முகர்ந்து கொண்டு வந்து பெரிய 3 மலைகளை அங்கே அடுப்பாக வைத்து விறகுக்காக பெரிய பெரிய மரங்களை எல்லாம் பெயர்த்து எடுத்து எரித்து கொண்டே இருக்கிறான். நீண்ட நேரம் பல மரங்களை வைத்து எரித்த பிறகும் கூட அங்கே அண்டாவில் இருக்கக்கூடிய நீரிலே வெந்நீர் சுட மறுக்கிறது. கிருஷ்ணா, இதில் ஏதோ ஒரு தந்திரம் இருக்கிறது, இவ்வளவு நேரம் இத்தனை மரங்களையும் எரித்து வெந்நீர் சுடவில்லை என்று கேட்டால் அப்பொழுது பீமனை நோக்கி சொன்னார், அண்டாவை கவிழ்த்து விடு, வெந்நீர் வேண்டாம் என்று சொன்ன உடனே கவிழ்த்தால் அதன் கீழே ஒரு தவளை இருக்கிறது, அது உயிரோடு குதித்து வெளியே வருகிறது. இவ்வளவு மரங்கள் எரித்தும் அது உயிரோடு இருந்திருக்கிறது. பகவானை பார்த்து கண்ணீர் பெருக்க கேட்டார்கள், என்ன கிருஷ்ணா இந்த லீலை என்று சொன்ன உடனே பகவான் சொன்னாராம், இந்த தவளை உள்ளே தண்ணீரை முகர்க்கும் பொழுதே உள்ளே போய்விட்டது, அது கிருஷ்ணா 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தது, அத்தனை வெப்பத்தையும் நான் தாங்கி கொண்டேன் என்று சொன்னாராம்.
அப்பொழுதுதான் திரௌபதிக்கும் அப்பொழுதுதான் பீமனுக்கும் தன்னை விட இந்த தவளை எவ்வளவு உயர்ந்த பக்தி உடையது என்று தெரிந்தது என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் தேவியினுடைய அருமையான அந்த குருவிந்த மனுஷ்ரீனி கணத்கூடீர மண்டிதா என்னுமகா என்று சொல்லுகிற நாமத்திலே கிரீடத்தை சிந்திப்பதன் மூலமாக நமக்கு உயர்ந்த பக்தி கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். பதுமராகம் முதலான உயர்ந்த மணிகளை உடைய கிரீடம் நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்ந்த பக்தியை ஒவ்வொரு விடியலிலும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். பராசக்தியினுடைய பரங்கருணை அதை நிச்சயமாக வழங்கும். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அற்புதமான நாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜீவிதா, நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்ப ரொம்ப சில்லா இருக்கணுமா. ஓகே. அதாவது நம்மள யார் வெறுப்பேத்தினாலும் வந்து கோவத்தை காட்டக்கூடாது, கூல் படியா இருக்கணும். எஸ், எப்பவுமே ரொம்ப கூலா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான் ஹாக்கின் மெடிக்கல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் வந்து இருந்திருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து 2002 வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்களாம். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த ஆண்கள், அதுவும் குறிப்பா ஆண்களை தான் சொல்லியிருக்காங்க, எந்தெந்த ஆண்கள் வந்து தன்னோட கோவத்தை சீக்கிரமா வெளிப்படுத்துறாங்களோ, சீக்கிரமா எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ, நார்மலா ஒரு மனுஷன் சாக எவ்வளவு நாட்கள் ஆகுதோ அதோட 6 மடங்கு சீக்கிரமாவே அவங்க செத்துருவாங்க. அதுவும் 40ல இருந்து 50 வயசுக்குள்ள இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நீங்க எப்பவுமே வந்து ரொம்ப சில்லா இருங்க, எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்க பிரெயின் அதை அஃபெக்ட் பண்ணுது அண்ட் ஹார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதெல்லாமே இல்லாமல் நீங்கள் எப்பவுமே வந்து கூலாக இருங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் சொன்ன பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போகிற செக்மெண்ட்டில் நம்மளோட ஹியூமன் லைஃப் எப்படி பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்காக வராரு சத்குரு ஜக்கி வாசுதேவ். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மனமே கேள். கடவுள் வந்து வயதானவர்களுக்கு கொடுக்குற வரப்பிரசாதமே பேர குழந்தைகள் தான் சொல்லிட்டு, சில பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்காம, ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்காம அந்த மாதிரி இருக்கச்சே அவள் வந்து அவங்க தாய் தந்தைக்கு இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் இன் லைஃப், அந்த குழந்தை கடவுள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியே யூ ஃபீல். அவள் பார்க்குறது பெரிய சந்தோஷம். அதை இவள் டிப்ரைவ் பண்ணுற மாதிரி ஆறுது இல்லையா? நம்ம நாட்டில் குழந்தைக்கு ஒன்றும் குறையில்லை, குழந்தை ரொம்ப இருக்குது. பிரச்சனை என்னன்னா, இது என்னது இல்லைன்னு நினைக்கிறது உங்கள் மனத்தில் தானே இருக்குது. இந்த ஒரு குழந்தை பார்த்தா இது எனது இல்லை எனது நினைக்கிறது உங்கள் பிரச்சனை தானே. குழந்தை கடவுளான்னு சொல்கிறீங்க, குழந்தை கடவுளாக இருந்தால் உங்களுதான் இருக்கணுமா கடவுள்? எந்த கடவுள் பார்த்தாலும் ஆனந்தமாக அதுக்குள்ளே ஈடுபடணும் தானே. அர்த்தமே இல்லையே இதுக்கு. குழந்தை கடவுள்னு சொன்னால் கடவுள் என் உடல்ல இருந்து வரணும்னு இருக்குதா? அப்படி ஒன்றும் இல்லை. இது என்னன்னா, உங்களுக்கு மெடிக்கலில் உங்களுக்கு தெரியும், நம்ம மூளையில் பலவிதமான தன்மை இருக்குது. மனிதனுக்கு மட்டும் இருக்கிற மூளை ஒன்று இருக்குது, மித்தது எல்லாமே விலங்கு கூட இருக்கிற மூளை இருக்குது நமக்கு. அந்த விலங்கு மூளையிலேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணால், அதுலேருந்து செயல்பட்டால் நமக்கு எப்போவுமே எது என்னுடையது எது எனது இல்லை இதுதான் நடக்குது நம்ம மனத்தில். எல்லாம் இந்த பிளட் ரிலேஷன் தான் நமக்கு நடக்கும். இது திருதராஷ்டிர கான்ஷியஸ்னஸ். இது திருதராஷ்டிர கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவருக்கு இதுதான் பிரச்சனை. அவருக்கு வேற எது சரி தப்பு தெரியல. என் குழந்தை அவ்வளோதான் புரிஞ்சுது, சரியோ தப்போ என் குழந்தை பண்ணதான் சரியானு ஆயிடுச்சு. இது நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. இது இந்த ஆட்டுக்கு மாடுக்கு எல்லாமே இதே மனநிலை தான் இருக்குது. இது தாண்டி இருந்து தான் மனிதன்னு சொல்ல முடியும், அது தாண்டி இருந்து தான் நீங்கள் கடவுள்னு சொல்ல முடியும். நீங்கள் எதுக்கு கடவுள்னு சொன்னீங்கன்னா, இது அதன் பெருக்கலை, எது என்னது எது இல்லைன்னு பார்க்கல, எல்லாம் ஒன்றா பார்க்கறதுக்கு தானே கடவுள்னு சொன்னீங்க. குழந்தை அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்கு அப்படி இருக்க முடியாதுன்னு கேட்குறேன் நான். இப்போ யாரோ ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னா அவர் அப்பா அம்மா கஷ்டப்படணும்னு ஒன்றும் இல்லை. எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் குழந்தை குறைச்சிக்கணும் நம்ம நாட்டில். நீங்கள் டெஸ்ட் டியூப்ல வேற பண்ணுறீங்க. இப்போ பாப்புலேஷன் தானே நமக்கு பெரிய பிரச்சனை. 33 கோடியாக இருந்தவங்க 47ல் இப்போ 120 கோடிக்கு வர்றோம். எந்த மாதிரியான ஆளுங்க இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? படித்தவங்க, லிட்ரேட்டு, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் அவாலாம் இப்படி இருக்கா. லோ இன்கமில் உள்ளவங்க வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி வேஜஸ்னால அவங்களுக்கு இன்கம் ஜாஸ்தியாகும்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. அது பரவாயில்லையா? அவருக்கு படிச்சு வச்சுட்டா நம்ம மாதிரி ஆயிடுவாங்க தானே. படிக்க வைக்கணும். ஆமா, படிக்க வச்சு அது நம்ம பொறுப்பு தானே. படிச்சவங்களுடைய பொறுப்பு தானே அது. ஆமா, கரெக்ட். அந்த வாய்ப்பு இல்லாதவங்க எதிர்பார்க்குற பதிலா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது, நாம அந்த அடுத்த தலைமுறைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு பார்க்கணுமா?
இல்லை நாம அதிகமாக குழந்தை பண்ணணும் பார்க்கணுமா? இந்த ஜனத்தொகையினால இந்த பூமியே இல்லாத மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, வளர்ந்துருச்சு, ரொம்ப வளர்ந்துட்டோம் நாம. கொஞ்சம் குறைச்சுக்கூடும். நீங்க டெஸ்ட் டியூப்ல வேற பண்றீங்க, எனக்கு பயமாகுது. இல்ல இது ரொம்ப அந்த குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர்கள், அதுவும் அந்த பெண், அந்த ப்ராப்ளம் ஆண்மையில இருந்தா கூட அந்த பெண் ரொம்ப பாதிக்கப்படுது. பெண்ணு பாதிக்கப்படலாமா, சமூகத்தினாலதான் பாதிக்கப்படுது. சமூகம் தான். சமூகம் மாத்திர பதிலா இன்னும் அதிகமா குழந்தை பண்ணா எப்படி? பட் சமூகத்து மனநிலை மாத்தாம நாம் இன்னும் அதிகமா குழந்தை பண்ணி போட்டா யாருக்கு தண்ணி தேவையான தண்ணி இல்ல, தேவையான சாப்பாடு இல்ல, தேவையான காற்று இல்ல, இப்படி ஆயிடுமே. கரெக்ட். இப்போ வந்து சுனாமில வந்து எல்லா குழந்தைகளும் போச்சு, இவ கர்ப்பத்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாச்சு, சோதனை குழாய் குழந்தைலாம் அவள் குழந்தை வேணும், 3-4 பசங்களை ஒன்னா அடிச்சுன்னு போயிடுது. அவன் வந்து ஓன்னு அது நிறைய பேர் போயிட்டாங்க, அவர் குழந்தை இருக்குது, அந்த குழந்தை எடுத்து பாத்துக்கிறது தானே. இது என்னது இல்ல நீங்க மனத்துல உறுதிப்படுத்துறதுனால தானே இந்த பிரச்சனை. குழந்தைய வந்து தத்து எடுக்கிறதுக்கு எவ்வளவோ விதிமுறைகள், இவளுக்கு வெக்ஸ் ஆயிடுது. நாம இருக்கிற பியூரோக்ரஸியில என்ன எடுத்தாலும் 1 வருஷம் ஆகுது. அது மாத்தலாமா? அதுக்காக எக்ஸ்ட்ரா குழந்தை பண்ணிக்கலாமா? அது எப்படி மாத்துறது? கவர்மெண்ட் எப்படி மாத்துறது? எல்லாமே சீக்கிரம் கோர்ட்ல கேஸ். நீங்க எல்லாம் சென்னையிலே இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் உறுதி எடுத்தா எவ்வளவு நேரமா மாத்துறது? அடாப்ஷனுக்காக ஒரு சிங்கிள் விண்டோ ஒரு செல் பண்ண தமிழ்நாட்டில் யாருக்கு வேணும், யாரோ ஒருத்தர் பொறுப்பான ஆளுங்க 10 பேர் உட்காந்து செக்கன்னு கிளியர் பண்ண முடியாது ஒரு நாள்ல. அதுதான் சொல்றது. இப்ப நான் வந்து இன்ஃபர்டிலிட்டி டீல் இவ்வளவு வருஷம் 20 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் இந்த கப்பலுக்கு ஒரு குழந்தை அவசியம்னா இந்த டெஸ்ட் டியூப்ல பேபி பண்ற பதிலா இருக்கிற பேபி எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்கு நீங்க நின்னீங்கன்னா கட்டாயம் ஆயிடும். நீங்க நின்னீங்க, நாம எல்லாம் உங்க கூட நின்னுக்கிறோம். டெஃபினட்டா அந்த ஆர்ஃபனேஜே இல்லாம பண்ணிடுவேன். எல்லாருக்கும் குழந்தை வந்துரும், யாருக்குமே ப்ராப்ளமே இருக்காது. ஆர்ஃபனேஜ்ன்ற பேரு அசிங்கம். ஆமா, அது இருக்கு. நம்ம எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறப்போ நமக்கு என்ன நெஞ்சு இல்லையா, இதயம் இல்லையா? இப்படி இருக்கிறப்போ ஒரு குழந்தைய அனாதைன்னு கூப்பிடுறே அசிங்கம் தான், ரொம்ப அசிங்கம். அவரு தே ஜஸ்ட் லவ் அந்த அஃபெக்ஷனுக்கு. அப்போ வந்து இப்போ சொந்தத்துல வந்து இப்போ வயசான கிழவி சாக போறான்னு சொல்லி உடனே ஒரு 16 வயசு 18 வயசு பொண்ணை வந்து உடனே தன்னோட பொண்ணோட தம்பிக்கே கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி அவளுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது இல்லை, பிறந்த வாழ்க்கைக்கு உவ்வாத குழந்தை பிறக்கிறது. அவங்க செத்து போயிடுவாங்க, பட் இவங்க உயிரோடு இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் சொந்தத்துக்குள்ள பண்ணிட்டு, ஆனால் செடி கொடி மரம் மாடு எல்லாம் மட்டும் சீமை பசு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஒன்றுங்கிறாங்க. ஆனால் மனித இனமும் ஆர்வப்படுத்தவங்களுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே போட்டுக்கிறாங்க. அது எந்த விதத்துல சொத்து போயிடுதுன்னு ஆசைப்படுறாங்க. சொத்து வேற யாருக்கு கொடுக்கணுமேன்னு அவருக்கு பயம், அவ்வளோதான். சொத்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க, வாழ்க்கையே கெடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து சொல்கிறோம் இறந்தவர்களுக்கு வந்து சில டியூட்டிஸ் பண்ணணும், காரியங்கள் பண்ணணும், பொருள் தானம், நிலதானம், கோதானம், அப்புறம் செருப்பு தடி அதெல்லாம் கொடுக்கணும். அப்போ தான் அவள் சோல் வந்து ட்ரபிள் இல்லாமல் சில கிடக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ சரியாக பண்ண முடியலங்கிறவா வந்து அவள் தாய் தந்தையருக்கு வந்து சரியாக பண்ணலன்னு அர்த்தமா, அவளோட ஆவி ஆத்மா இங்கே அரைஞ்சின்னு இருக்குமா, அந்த மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியுமா? அது பண்ணி தான் ஆகணுமா? உயிரோட இருக்கிறப்போ இதெல்லாம் பண்ணலன்னா சத்தப்புறமா பண்ணணும். உயிரோட இருக்கிறப்போ பண்ணா நல்லா இருக்கும். மனிதர் உயிரோட இருக்கிறப்போ நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டா நல்லது. உயிரோட இருக்கிறப்போ பேச மாட்டோம், அவர் பார்க்க மாட்டோம், போன அப்புறம் நமக்கு இதெல்லாம் நடக்குது. நீங்க கோ கொடுத்தது, செருப்பு கொடுத்தது, சத்திரி கொடுத்தது எல்லாமே உயிரோட இருக்கிறவங்க தான் உபயோகப்படுத்துறாங்க. உடலே இல்லாதவங்க சாப்பாடு என்னத்துக்கு நான் கேட்குறேன். உடல் இங்க விட்டாங்களா இல்லையா? உயிரோட இருக்கிறவங்க போட்டுக்கிட்டு அவர் பேர்ல போட்டுக்கிட்டு வந்தானே கொடுக்குறோம். நாம அப்படி அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாதா? அப்படியும் இல்லை, அதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. யாருனாலும் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நேச்சுரல் டெத்தாக இருந்தான். நேச்சுரல் டெத்துன்னு நான் ஹார்ட் அட்டாக் நேச்சுரல் டெத்துன்னு வச்சுக்கல. லிவர் உடைஞ்சிருச்சு நேச்சுரல் டெத்துன்னு வச்சுக்க முடியாது. வயதாய் மெதுவாக போயிருந்தான். 11 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ள எதனாலும் ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. ஒரு மனிதன் உடலில் இருக்கிறப்போ அவனுடைய நிர்ணயிக்கிற ஒரு மனம் இருக்குதுங்க, டிஸ்கிரிஷ்னரி மைண்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இவங்க முன்னாடி சாப்பாடு வச்சா இது சாப்பிடலாமா வேண்டாமா நிர்ணயிக்கிற ஒரு சக்தி நமக்கு இருக்குது. நமக்கு இப்போ சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் ஐயோ இப்போ வேண்டாம், நான் இப்போ கோயில் போகணும், நான் சாப்பிட மாட்டேன் என்று நிர்ணயிக்கிற, நமக்கு பசி இருந்தாலும் நமக்கு வேண்டாம் நிர்ணயிக்கிற ஒரு டிஸ்கிரிஷ்னரி தன்மை இருக்குது. எப்போ நீங்கள் உடல் விட்டீங்க, உடல் கூட அந்த நிர்ணயிக்கிற சக்தி கூட நமக்கு போயிடுச்சு. இப்போ வெறும்
நம்ம டெண்டன்சி எப்படி இருக்குதோ அப்படி போவோம். டெண்டன்சின்றதுக்கு நாம் சாம்பிரதாயத்தில் இதுக்கு வாசனைன்னு சொல்லுவோம். இப்போ எல்லா மிருகம் அப்படி தான் போகுது. இப்போ இங்கே ஒரு பூ இந்த மாதிரி வாசனை இருந்தால் அந்த தும்பி இங்கே வந்தே ஆகணும். அவர் நிர்ணயிக்க முடியாது வேற எங்கேயும் போகலாம், வேற இந்த பூ வேண்டாம் அங்கெங்கே போய்க்கலாமான்னு ஒரு நிர்ணயிக்க முடியாது. இங்கே இந்த வாசனை வந்தால் அவர் இங்கே தான் வந்துடுவாங்க. மனிதனன் எப்போ பிறந்தோம், நாம் என்ன தேவை இருந்தாலும் அதை தாண்டி நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நிறைய பேர் மனிதர் அதை உபயோகப்படுத்தலை. அவர் அந்த டெண்டன்சியோடய போய்க்கிறாங்க. அது நமக்கு உடல் போன அப்புறம் அந்த சக்தி போயிடுச்சு. நமக்கு வெறும் நம்ம வாசனை எப்படி இருக்குதோ அப்படி தான் போய்க்கும். அப்போ அதனால அந்த 11 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ளே எதனால் பண்ண முடியும்னா அது தெரிஞ்சவங்க யாருனாலும் இருந்தால், சும்மா நீங்கள் ஏதோ மந்திரம் சொன்னால் சாப்பாடு கொடுத்தா ஆகலை. அது பண்ணுற திறமை இருக்கிறவங்க யாருனாலும் ஒருத்தர் இருந்தால் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரீத்தி, அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் வந்து நம்ம மனசு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பேசணும் இல்லையா? இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், நம்மளோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஹெல்த் வைஸ்ல நம்மளோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகணும்னா என்ன பண்ணணும்னா, அதிகமாக கார்லிக் சேர்த்துக்கணும் நம்மளோட உணவுல. பூண்டு, எஸ், பூண்டு சாப்பிட்றதுனால என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாம கேன்சர் வராம தடுக்கும். அது மட்டும் இல்லாம பிளட் பிரஷர் வந்து கம்மியாக்குமா. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வர்றது தான் பூண்டோட ஒரு மகிமை. எஸ், அதனால பார்த்தனா பூண்டு அதிகமா சாப்பிட்டா நம்மளோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகும். எஸ், நீங்க சொன்ன நோய்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து ஆட்கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வராம இருக்க பூண்டு ஹெல்ப் பண்ணா பூண்டு சாப்பிடலாமே தாராளமா. சூப்பரா சொன்னீங்க. இதை தொடர்ந்து அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலிகைகள்ல இருக்க மருத்துவ குணங்களை பத்தி சொல்றதுக்காக நம்மளோட சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து பித்த மயக்கம்னு சொல்லுவாங்க. பித்த மயக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், நடந்து போயிட்டே இருக்கும்போது மயக்கம் வந்துடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வாந்தி எடுத்து கீழே வந்துடுவாங்க. அந்த பித்த மயக்கத்தால் யோசிக்கிற திறமை குறைஞ்சிரும். அதிக அளவு அவங்க தடுமாற்றத்தோடையே இருப்பாங்க. அதோட போய் நீங்கள் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைனா பித்தப்பையில் வந்து கல் வந்துக்கிட்டு இருக்குது, பித்தம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது உங்கள் சுரப்பியில் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தம் ஏன் சுரைக்குது, அதிக அளவு டீ சாப்பிட்றவங்களுக்கு பித்தம் சுரக்கும். அதிகம் சாப்பிடாமே இருக்கிறவங்களுக்கு பித்தம் அதிகரிக்கும். அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு பித்தம் அதிகரிக்கும். இந்த மாதிரி ஒரே உணவு சாப்பிட்றவங்களுக்கு பெரிய பெரிய சிக்கலை கொண்டு வரும். ஒரே உணவுனா காலையில் சாப்பாடு, மத்தியானம் ஒரு சின்ன சாப்பாடு, இரவு நேரத்தில் ஒரு தோசை, இப்படி சாப்பிட்றாங்கன்னா வாழ்க்கை முழுவதும் இப்படியே சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும். நமக்கு எத்தனையோ வகை உணவுகள் இருக்குது. சிறுதானியங்கள் எத்தனையோ வகையான உணவுகள் இருக்குது. தினந்தோறும் ஒரு சிறுதானியங்கள் எடுத்துங்க, தினந்தோறும் வேறு உணவுகள் எடுத்துக்கங்க. அப்போ வந்து நம்ம உடம்புல வந்து குறைஞ்சது ஒரு 200 சுரப்பியாவது இருக்கும். அந்த சுரப்பிகளுக்கு வேலை கொடுக்கணும். எல்லா சுரப்பிகளுக்கும் வேலை கொடுத்தோம்னா தான் அந்த பித்த சுரப்பி குறையும். எந்த சுரப்பிக்குமே வேலை கொடுக்காம சாதாரணமாக நாங்கள் தினந்தோறும் இதுதான் எங்களுடைய வழக்கமான உணவு அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து கறி எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ வந்து மயக்கத்திலே இருப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தினந்தோறும் வேறு சிறுதானியங்கள் உணவு எடுத்துக்கணும். இன்றைக்கி வரகு எடுத்தால் நாளைக்கு திணை எடுக்கணும், அதுக்கு அடுத்த நாள் சாமை எடுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரிசி எடுத்து சாப்பிட்டாங்கன்னா இந்த பித்த மயக்கம் வராது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் யார் வீட்லையாவது சோறாக்குனா ஐயோ அவங்க வீட்டில் நெல் கஞ்சி ஆச்சேன்னு சொல்லி ஓடி பார்க்குங்க குழந்தைங்க. ஏன்னா யார் வீட்லேயும் வந்து அந்த சோறே ஆக்க மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் சிறுதானியங்கள் தான் இருக்கும். கம்மங்கூழ் இருக்கும், கேப்பக்களி இருக்கும். அதை விட்டால் திணையில் வந்து பொங்கல் இருக்கும், வரகு பொங்கல் இருக்கும், இல்லைன்னா வந்து சாம அரிசி சோறு இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டதால நெல்லுச்சோரை பார்க்கவே முடியாது, அரிசி சோறை பார்க்க முடியும். இன்றைக்கி அரிசி சோறை தவிர வேறு எதையுமே பார்க்க முடியல. ஏன்னா அந்த அரிசிகள் சாப்பிட்டப்போ, சிறு அரிசி சாப்பிட்டப்போ, அந்த சிறுதானியங்கள் சாப்பிட்டப்போ எல்லாருமே திடகாத்தியமாக இருந்தாங்க, எல்லாருமே பலசாலியாக இருந்தாங்க, எல்லாரும் புத்திசாலியாக இருந்தாங்க, நல்லா சிந்திக்கிற திறமை இருந்துச்சு. இன்றைக்கி யாருமே கிடையாது. 100ல் ஒருத்தருக்கு தான் இருக்குது. அவங்களையும் வந்து தேவையில்லாத அந்த ரசாயன உரம் போட்ட உணவு கொடுத்து அவங்களையும் கெடுத்து வச்சிடறோம். அப்போது நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் கெட்டு போகுது. பித்தம் அதிகரிக்கிறதால கிருகிருப்பான் வருது. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஒரு மூலையில் போய் செவத்தில் சாய்ச்சிட்றாங்க, இல்லைன்னா வண்டிக்குள்ளேயே போயிடுறாங்க. ஏன் போகிறாங்கன்னா அந்த மயக்கம் வரும்போது கண் பார்வையை மறைச்சிடும். கண் பார்வை மறையும் போது எது எதிர்க்கு இருக்குன்னே தெரியாது. அப்போ என்ன நினச்சிடாங்க, நமக்கு ஜன்னி வந்துச்சு. ஜன்னி வேறு, பித்த மயக்கம் வேறு. பித்தத்தை சரி பண்ணாலே போதும். இதை வந்து ஜன்னி நினச்சி ஜன்னிக்கு போய் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. பித்த மயக்கம் வந்துச்சுன்னா தினந்தோறும் நீங்கள் வந்து
குறைஞ்ச பல் விளக்கிட்டு தண்ணியை பச்சை தண்ணியை குடிக்கணும். சில பேர் தண்ணி குடிக்கிறது கிடையாது. இல்லை ஒரு 30 நாளைக்கு ஒரு முறை காலையில் எழுந்திரிச்சதான் வாய்க்கு வந்து வெறும் உப்பு தண்ணியை வச்சு வாயை கொப்பளிச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே வந்து கையை ஓட்டி வாந்தி எடுக்கணும். இப்படி வாந்தி எடுத்தாங்கன்னா அந்த பித்த நீர் வந்து வெளியாகி அந்த வாய் நாற்றம் இருக்காது, பித்த நீர் வந்து அதிகமாக பாதிக்காது. இந்த பித்தத்தை வெளியேற்றுறதுக்கு நார்த்தங்காயை பயன்படுத்துகிறோம், நார்த்த இலையை பயன்படுத்துகிறோம். அந்த நார்த்த இலையை பயன்படுத்தும் போது பித்தத்தை வந்து தணிக்கக்கூடியது. இதோடு சேர்ந்து சுக்கு சேர்க்குறோம். சுக்கு சேர்க்கும்போது அந்த உடல் உறுப்புகளில் வந்து பசியை தூண்டக்கூடியது, அதிகமாக வந்து சுரப்பிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. திப்பிலி, இந்த அரிசி திப்பிலியை சாப்பிட்றோம். அந்த திப்பிலியை சாப்பிடும்போது உடல் வலி இல்லாமல் இருக்கும், மயக்கம் இல்லாமல் இருக்கும். இந்த குழந்தை பெற்றவங்களும் அடிக்கடி மயக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பித்த மயக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் திப்பிலியை கொடுக்குறாங்க. அந்த திப்பிலியை கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு நமனமன்னு இருக்கும், இருந்தாலும் அது நிறைய நல்லதை செய்யக்கூடியது. அதோடு சேர்ந்து ஏலக்காயை பயன்படுத்துகிறோம். ஏலக்காய் வந்து நல்ல வாசமாக இருக்கும், அந்த மயக்கத்தை சரி செய்யும். அதை சாப்பிடும்போது மருந்து சாப்பிடும்போது ஒரு மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்ல ருசியோடு சாப்பிட்டோம்னா அந்த பித்த மயக்கம் மாறும். பித்த மயக்கம் மாறுறதுக்கு அதோடு சேர்ந்து மிளகு மலச்சிக்கல் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது, உடல் உறுப்புகளை பாதிக்காமல் நம்ம உடலை காப்பாற்றக்கூடியது. இந்த மயக்கம்னு சொல்லுவோம், கிருகிருப்பான்னு சொல்கிறவங்க இந்த மிளகை சாப்பிட்டாங்கன்னா அந்த கிருகிருப்பான்லாம் மாறும். 2 மிளகு சேர்த்து மின்னாங்கன்னா அந்த மயக்கம் மாற ஆரம்பிச்சிடும். மயக்கம் மாறினாலே சரியாக வரும். அதோடு சேர்த்து அதில் உங்களுக்கு சத்துக்களை கூட்டணும். நமக்கு வந்து அந்த நேரம் வந்து சத்தே இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து எலுமிச்சம்பழத்தை சேர்க்கணும். எலுமிச்சம்பழத்தை சேர்த்தா உயிரணுக்கள் கூடும். உயிரணுக்கள் கூட்டுறது தான் எலுமிச்சம்பழத்தை சாப்பிடணும். எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்ற விதம் இருக்குது. இதை வந்து நேரடியாக அப்படியே சாப்பிடக்கூடாது. இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு குறைஞ்சது 1 லிட்டர் தண்ணி கலக்கணும். அப்படி கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா நிறைய நன்மைகளை செய்யக்கூடியது. இந்த பித்த மயக்கத்தை சரி செய்யறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். பித்த மயக்கத்தை சரி செய்கிற மருந்து இப்போ தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். 100 மில்லி தண்ணி, இந்த காப்பர் பானையில் தண்ணி வச்சு குடித்தாங்கனாக்கா பித்த மயக்கம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாகும். தோல் நோய், தோலில் வர நோயெல்லாம் வரவிடாமல் அது வந்து தடுத்துரும். அது காலத்துலலாம் வந்து இந்த காசு பானை, பித்தளை பானை இதுகளில் தண்ணி வச்சு கொடுத்தவங்களுக்கு வந்து தோல் நோயின்றதே, தோலில் வர்ற நோய் அந்த எதுவுமே வராது. அந்த பழக்கத்தெல்லாம் மாறி நம்ம இப்போ வேறு எதுலேயோ தண்ணி வச்சு குடிக்கிறதுனால தோல் நோய், மலச்சிக்கல் எல்லாமே வர்றதுக்கு நம்ம புழங்குற பாத்திரத்துலேருந்தும் நோய்களை நாமளே வளர்த்துக்கிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பித்தளை பாத்திரத்துலையோ அல்லது காப்பர் பாத்திரத்துலையோ இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னாக்கா இந்த மாதிரி பித்த நோய்கள்லாம் வந்து அதுலேருந்தேவும் அந்த தண்ணி குடிக்கிறதுலையும் நம்ம வந்து சரி பண்ணிட்டு வந்துடும். திப்பிலி வந்து 1 கிராம் அளவுக்கு போடுறோம். மிளகு வந்து ஒரு 10 மிளகு, ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் போடுறோம். சுக்கு வந்து ஒரு பாக்கு அளவுக்கு சேர்க்கணும். இந்த பித்த மயக்கம் வர்றதுக்கு காரணங்கள் வந்து நம்ம நேரம் தவறி சாப்பிட்றது, உணவுகள் வந்து அதிகமாக வந்து எண்ணெய் போட்டது இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னாக்கா பித்தம் அதிகம் வந்து அவங்க மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கும் அந்த பித்தம் வந்து மேலாடிடும். நேரம் தவறி சாப்பிட்டாங்கனாக்கா நம்ம உமிழ்நீர் சுரக்கிறது வந்து பித்தமாக மாறி குடலை அரிச்சிரும். நம்ம எச்சிலே வந்து மஞ்சள் கலரில் வந்து மாறி சளியாகி வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து வெறும் வயிறாக இருக்கிறதுனால மயக்கமாக வந்துடும். இதுக்கெல்லாம் வந்து இந்த மயக்கத்தை அதிகமாக வந்து உணவில் வந்து நம்ம அந்த தனியா கிராமப்புறத்துல எல்லாம் வந்து வீட்டிலையே மசாலா அரைச்சி வச்சு கொத்தமல்லி மச்சம் எல்லா பொருளும் சேர்த்து அரைச்சி வச்சு வீட்டில் மசால் போட்டு சாப்பிடுவாங்க. கிராமப்புறத்தில் வந்து கடையில் வாங்கி நம்ம வச்சு பயன்படுத்தினோம்னாக்கா அதில் கம்மியாக இருக்கும். அந்த மசாலு நம்ம குழம்பு இதில் சேர்க்குறத வந்து தனியா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறணும். தனியா விதையை அரைச்சி போட்டு அந்த பவுடரை அதிகமாக குழம்புகளில் எல்லா குழம்புலையும் சேர்த்துக்கிறலாம். அதுவும் இல்லாமல் துவையல் பண்ணி சாப்பிடலாம். கொத்தமல்லி தலை கிடச்சதுனாக்கா கொத்தமல்லி துவையல், சட்டினி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாங்கனாக்கா அதிக பித்தம் இருக்கிறவங்களுக்கு அந்த மஞ்சள் தண்ணி மாதிரி மஞ்சளாக வந்து ரொம்ப மஞ்சள் கலராக சளியோடு சேர்ந்து வாந்தி எடுப்பாங்க. இந்த பித்தத்தெல்லாம் வந்து போக்குறதுக்கு ஆன மருந்து தான் நம்ம இப்போ தயாரிக்கிறோம். உணவில் அதிகமாக பச்சை வகை கலந்த வந்து அந்த கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அந்த பித்தத்தை வந்து தணிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நாம் இந்த கஷாய முறையை வந்து நான் சொல்லி கொடுக்குறத வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாக்கா பித்தத்தை வந்து பித்த வாந்தி, பித்த மயக்கம் அதெல்லாம் வந்து
சரியாயிரும். ஒரு 3 இலை வந்து நார்த்த இலை சேர்த்துருக்கேன், அதோட அரை எலுமிச்சம்பழ சாறு. இது எல்லாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிறத இந்த 100 மில்லி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கூடவே பனை வெல்லம் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு 50 மில்லியா சுருக்கி ஒரு 3 நாள் காலையில் ஒரு வாரம் கூட குடிக்கலாம். இது வந்து நம்ம கஷாயமாக வந்து குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு அந்த பித்த மயக்கம், வாந்தி, சில இடங்களில் நடந்து போய்கிட்டு இருக்கப்பவே வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. என்னன்னா அவங்களுக்கே தெரியாது, பித்த மயக்கத்தினால அவங்க விழுந்திருப்பாங்க. அதனால நேரத்துக்கு அவங்கெல்லாம் சாப்பிட்றணும். வெறும் வயிறாக இருந்தாக்கா அடிக்கடி வந்து பித்த மயக்கத்தினால வாந்தி எடுக்கிறாங்க, மயங்கி விழுகிறாங்கனாக்கா நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு கொத்தமல்லி விதை அதை வந்து துவையல் பண்ணி சாப்பிடலாம். கொத்தமல்லி இலையவும் அதை வந்து துவையல் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு, உணவுகளில் வந்து அதை பச்சையாகவும் வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா குழம்பு பொரியல் இதோட சேர்த்து சாப்பிடலாம். இதில் வந்து 50 மில்லி அளவுக்கு குடித்தா போதுமானது. 50 மில்லி அளவுக்கு குடித்தாலே எவ்வளோ கிருகிருப்பாக இருந்தாலும் சரியாகும், பித்த மயக்கம் வந்து சரியாக வரும். இது வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். சாதாரணமாக வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பித்த மயக்கம் வரும். ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி வேலையில் அதிகமாக இருந்து ஒரே உணவு எடுத்துக்கிறாங்க, கொஞ்சமாக சாப்பிட்றாங்க, சரியாக சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதால அவங்களுக்கு வந்து அந்த மயக்கம் ஏற்படும். அந்த பித்த மயக்கம் வந்து சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதில் வந்து ஒரு 50 மில்லி சாப்பிட்டா போதும். ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து அதிக அளவுக்கு வந்து அந்த பித்தத்தை வந்து கட்டுப்படுத்தி அந்த மயக்கம் வரவிடாமல் செஞ்சிடும். தேவைப்பட்டால் 7 நாள் எடுத்துக்கிறலாம். 7 நாள் எடுக்கிறதுல தவறே கிடையாது. இதில் வந்து நார்த்த இலை ஒரு 3 இலை சேர்த்துருக்கோம். இதோடு சேர்த்து திப்பிலி வந்து ஒரு கிராம் அளவு சேர்த்துருக்கோம். மிளகு ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கோம். பாக்களவுக்கு சுக்கு சேர்த்துருக்கோம். 3 ஏலக்காய் சேர்த்துருக்கோம். அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்கோம். தேவைக்கேற்ப பனை வெல்லம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு அவங்களுக்கு வந்து இதை வந்து கஷாயமாக எடுத்திருக்கோம். 200 மில்லி தண்ணியை வந்து சுருக்கி 100 மில்லி ஆக்கியிருக்கோம். இதை வற்ற வச்சு இதிலிருந்து 50 மில்லி அளவு குடித்தா போதுமானது. இதை வச்சிருந்து மீண்டும் வந்து நம்ம குடிச்சிக்கலாம். காலை மாலை 2 வேளை குடித்தாங்கன்னா 3 நாளில் அந்த பித்த மயக்கம் சரியாயிரும். இந்த பித்த மயக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை கொடுத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜீவிதா, நீங்க வந்து பூண்டு டெய்லி சாப்பிடணும்னீங்களே, அதே மாதிரி நான் ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன். என்னன்னா டெய்லி ஆப்பிள் சாப்பிட சொல்றாங்க. ஓகே, நம்ம சின்ன வயசுல நிறைய படிச்சிருப்போம், அவங்க ஆப்பிள் கீப்ஸ் டாக்டர் அவே அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போவே தேவையில்லை தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆப்பிள் டெய்லி ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்மளோட ஸ்கின் வந்து பாலிஷ் ஆகும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலே வந்து நமக்கு நோய்கள் நிறைய வராம இருக்கும். சோ நோய்கள் எல்லாம் நமக்கு வர எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? சோ நம்ம நிறைய நாட்கள் வாழலாம். அது மட்டும் இல்லாம 10% மக்கள் வந்து ஆப்பிள் எடுத்துக்கிறதால இன்னும் அவங்க லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்ற மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா. வாவ், சூப்பர். ஸோ அதனால ஆப்பிள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இனிமேல் பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு ஆப்பிள் டெய்லி சாப்பிட்டே ஆகணும். இதை தொடர்ந்து வரப்போகிற செக்மெண்ட்ல 12 ராசிக்காரர்களோட யோக பலனை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியா இருக்காரு. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் தேதி 6வது மாதம் 2016ஆம் ஆண்டு வைகாசி 24ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எடுத்த காரியம் ஜெயம். வெளிவட்டாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், மிக சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்கள் முடிக்காத ஒரு விஷயம் முடிவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அரசாங்க அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள்.
மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். தன்னம்பிக்கை ஏற்படுவதுடன் பணம் வருவதற்குண்டான உங்களுடைய முழு முயற்சிகள் வெற்றிகள் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அனுகூலமும். சிலர் நீண்ட நாட்களாக தொழில் அமைப்பிலிருந்து மாறி புது தொழிலுக்கு செல்வார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாள். உன்னதமான அமைப்பு. தேன் தடவிய வார்த்தை மிக உன்னதமான நிலைமைக்கு கொண்டு செல்லும். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படும். கண்டிப்பாக எல்லா ஒரு விஷயத்திலும் ஒரு எச்சரிக்கையுடன் இருந்தால் போதும். எப்பொழுதும் கடரடு முரடாக பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளப்பெறக்கூடிய நாள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உன்னதமான அமைப்பு. சுபவிரய பிராப்தம். மண்ணால் மிகப்பெரிய ஆதாயங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக முடிவுக்கு வருவது உங்களுக்கு சாதகமான அமைப்பை பெற்றுத்தருவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பெரிய அளவு முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான உங்கள் முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். குடும்பத்தில் காணப்பட்ட அந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கி சந்தோஷமும் அனுகூலமும் உயர்ந்து வருவதற்குண்டான உன்னதமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியுடன் சிவாலயங்களுக்கு சென்று விட்டு வருவது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருங்கள். ஆவேசப்படுவது, கூப்பாடுபடுவது, கத்துவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு எதிரான மறையான விளைவுகளும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அரசு விரோத காரியங்களில் ஈடுபடுபவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதே ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபமான நாள். மனதிற்கு பிடித்த விஷயம், கடல் கடந்த நல்ல செய்திகள், உத்தியோகம், படிப்பு மிக போன்ற விஷயங்கள் ஏற்றம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், புதிய முயற்சிகள் வெற்றிகள், பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம் மிகப்பெரிய ஏற்றம். உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் நிவர்த்தி. படிப்படியாக நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள். உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்களும் உங்களுக்கு அனுகூலத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். தனிப்பட்ட முறையில் மேலதிகாரிகளை பற்றி யாரிடத்தில் புறங்கூறுவதோ மற்றவர்கள் புறங்கூறுவதை கேட்பதோ பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். உத்தியோக மாற்றங்கள் ஏதேனும் வந்தாலும் அதற்கு செவி சாய்ப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள துலா ராசிக்காரர்கள் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். கண்டிப்பாக பழக்க வழக்கங்களிலோ அண்டை அயலாரோ குடும்பத்திலோ சிறிது ஆவேசப்படுவது பெரும் சிக்கலையும் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் என்பதை மட்டும் துளாராசிக்காரர்கள் இன்று நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடி வயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். வண்டிகளில் வித்தைகள் காட்டாதீர்கள். நட்பு விஷயம் மற்ற விஷயம் எல்லா விஷயத்திலும் சிறிது எச்சரிக்கையுடன் இருங்கள். குறிப்பாக குடும்பத்தில் சிலருடைய தலையீடு பெரும் பிரச்சனையாக காணப்படும். வழக்கு போன்ற விஷயங்களில் மிக தனிப்பட்ட கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நேரம் தவறாமையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக பிரச்சனையாக காணப்படும். எனவே சோம்பலுக்கு அறவே தவிர்த்துவிட்டு சுறுசுறுப்புக்கு வாங்குங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, பயணங்கள் அனுகூலங்களாக காணப்படும். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படுவதற்கு குலதெய்வ வழிபாட்டை மானசீகமாக பிரார்த்தித்து கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம். தொலைதூர செய்திகள் நன்மைகள். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சுபவிரய பிராப்தம், சுபவாரவு பிராப்தம், பிள்ளைகளால் மிகப்பெரிய அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றமான நாள்.
எடுத்த காரியம் ஜெயம், அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள், பலரால் பாராட்டப்படும். கூட்டு தொழில் அமைப்பு இருந்தவர்கள் கூட பிரிந்து தனித்தொழில் அமைப்புக்கு முன்னேறுவீர்கள். சுபவிரிய செய்திகள், சுபகாரியத்திற்குண்டான அமைப்புகள், இளம் வயதினர்களுக்கு மிகப்பெரிய யோகம். உங்களுடைய கோரிக்கைகள் பெற்றோர்களால் பரிசீலிக்கப்படுவதும் மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரை பற்றி யாரிடத்தில் புறங்கூறுவதோ அவர்களிடமே தவறாக பேசுவதோ பெரும் சிக்கல்களையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். குறிப்பாக எல்லாம் தெரியும் என்ற இது எண்ண வேண்டாம். யாரையும் தாழ்வையாக எண்ணாதீர்கள். எல்லா விஷயத்திலும் தெய்வ வழிபாட்டுடன் பொறுமையும் அமைதியும் காப்பதுடன் விலை உயர்ந்த பொருள்களை மிக கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறந்தோர் தாய் தந்தையருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். இரத்தத்தில் கோளாறு உள்ள மீனராசிக்காரர் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் மருந்து மாத்திரைகளிலும் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வண்டி வாகன மாற்றங்களிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. வெளிவட்டாரம் மிக சந்தோஷமும் அனுகூலமும் பெற்றுத்தரக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே பிரீத்தி, இன்னைக்கு நம்ம பேசின டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே போயிட்டே இருந்தது. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு லைஃப் ஸ்பேன் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனாலே வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து நாளைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா நம்மளோட வேந்திரன் இளங்கதிர்க்கு அலை செய்திகளுக்கான டைம் வந்துச்சு. ஸோ அதை பார்க்கணும்னா நம்ம கிளம்பி ஆகணும். கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ் நாங்கள் கிளம்புறோம். நாளைக்கும் இதே நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, Tada and bye-bye from Preeti and Jeevitha and the entire team of Putham Puthu Kalai. Bye! Bye.